திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம் செய்தி மலர். மத்திய அரசின் வலுவான துணிச்சலான சீர்திருத்தங்களால் மாற்றங்களுடன் கூடிய நல்லாட்சி குறித்த சிறப்பு செய்தி மலர் இன்று இடம்பெறுகிறது. பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான மத்திய அரசு சேவை நல்லாட்சி என்ற தாரக மந்திரத்துடன் நாட்டின் வளர்ச்சிக்காக அயராது செயலாற்றி வரும் நிலையில் பல்வேறு சீர்திருத்தங்கள் துணிச்சலான முடிவுகளுடன் ஆட்சி முறையில் மாற்றங்கள் முன்னெடுக்கப்பட்டு வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பாதையில் நம் நாடு வேகமாக முன்னேறி வருகிறது. இந்த மாற்றங்களால் ஏற்பட்டுள்ள பொருளாதார வளர்ச்சி குறித்து திருச்சி மாவட்ட சிறு குறு நடுத்தர தொழிற்சங்க தலைவர் திரு முகில் பே ராஜப்பாவுடன் நேர்முகம் இடம்பெறுகிறது. உடன் உரையாடுபவர் வசுந்தரா முரளிதரன். வணக்கம் சார். இந்த கடந்த 11 வருஷமா மோடி அரசு துணிச்சலான முடிவுகள் மூலம் ஆக்கப்பூர்வமான மாற்றங்கள் அப்படின்னு சொல்லிட்டு செயல்படுத்துறாங்க. அதாவது சேவை மற்றும் நல்லாட்சி அந்த தாரக மந்திரத்தோட செயல்படும் திரு நரேந்திர மோடி தலைமையிலான அரசு துணிச்சலான முடிவுகளை பல எடுத்திருக்காங்க. எந்த மாதிரி தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு? திருவள்ளுவர் சொல்லும் போது மணி நீரும் மண்ணும் மழையும் அணிநிடர் காடும் உடையது அரண் அப்படின்னு சொல்றார். ஒரு சிறந்த அரசாங்கம் அப்படிங்கிறது எல்லா தேவைகளும் எல்லா விஷயங்களும் எல்லா காலகட்டத்திலும் பூர்த்தி பண்ணக்கூடிய ஒரு அரசாங்கம் தான் ஒரு சிறந்த அரசாங்கம். அவங்க தான் ஒரு சிறந்த அரணாக இருக்க முடியும் அப்படின்னு சொல்லி இப்பொழுது இருக்கக்கூடிய காலகட்டத்தில் மத்திய மாநில அரசுகள் அந்த விஷயத்தில் செய்து கொண்டிருக்க அதற்கு முதற்கனுடைய பாரத பிரதமருக்கும் உங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அவர் எடுக்கக்கூடிய எல்லா முடிவுகளுமே ஓரளவுக்கு பாசிட்டிவான முடிவுகள் தான் எடுத்து அதுக்கான சீர்திருத்தங்கள் வந்துட்டு இருக்கு. எந்த விதமான மாற்று கருத்துக்களும் இல்ல மேடம். அந்த வகையில் பார்த்தீங்கன்னா இன்றைய அரசு சில விஷயங்கள்ல சரியான முடிவுகள் எடுத்து போய் கடந்து நம்ம மக்களுக்கு கிடைச்சிட்டு இருக்கு. தொழில் சார்ந்த விஷயங்களா இருக்கட்டும், மக்கள் சார்ந்த விஷயங்கள்லையும் பார்த்தீங்கன்னா திட்டக்குழுக்கள்ல மாநில முதல்வருக்கு உறுப்பினராகி அவங்க தான் அந்த தேவையான வளர்ச்சி திட்டங்களை பண்ணணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் பாரத பிரதமர் பண்ணியிருந்தார். அப்போ ஒவ்வொரு மாநிலத்திலும் அந்த மாநில முதல்வர் அந்த திட்டங்களை தீட்டணும் அப்படிங்கிற ஒரு இது இருந்தது. அதே மாதிரி ஏற்கனவே ஜிஎஸ்டி வருவதற்கு முன் பல்வேறு வரிகளா இருந்தது. அது எல்லாத்தையும் ஒருங்கிணைத்து ஒரே ஜிஎஸ்டி அப்படின்னு இதுக்கு முந்தைய அரசு ஜிஎஸ்டி பத்தி பேசிட்டு இருந்தாங்க. ஆனா அந்த முடிவை திடமாக எடுத்தது இவங்க தான். மோடி அரசு நடைமுறைப்படுத்தி இருக்கிறாங்க. அது குறைக்கும் பொழுது 18க்குள் ஒன்னு நின்னது, இன்னொன்னு 28ல நின்னது. முன்னாடி பாத்தீங்கன்னா அது 35 வரைக்கும் இருந்தது. மாநில அரசு வரி இருந்தது, மத்திய அரசு வரி, செஸ் இருந்தது. இது எல்லாத்தையும் சேர்க்கும் போது 28க்கு கூட இருந்ததை குறைச்சி 28ல வந்தது. ஒவ்வொன்றுக்கும் ஒரு ஃபைலிங் பண்ணணும். செஸ்ஸுக்கு தனியா ஃபைல் பண்ணணும், வேட்டுக்கு ஃபைல் பண்ணணும் அப்படின்னு இருந்தது. தொழில் அதிபராக இருக்கும் போது இப்போ ஒரே ஒரு ஃபைலிங் மட்டும் நடந்தா போதுங்கிற சூழ்நிலைக்கு வந்திருக்கு. அது மகிழ்ச்சிகரமான விஷயம். அது ஒரு துணிச்சலான முடிவு. ஜிஎஸ்டி வரி சீர்திருத்தங்கள் இதனால தொழில் செய்யறவங்க நிறைய பேர் முன் வருவாங்களா? வரி குறைக்கப்பட்டதுனால எப்படி அந்த தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கு? ஒரு நிறுவனம் உபயோகப்படுத்துதுன்னா என்னோட பெரிய நிறுவனங்கள் பண்ணா அந்த ஜிஎஸ்டி அவங்க கொடுக்குறாங்க. கீழ்மட்ட ஒரு மக்கள் பயன்படுத்துறாங்கன்னா அந்த மக்கள் அது கொடுக்குறாங்க. அப்ப தொழிலக உரிமையாளர்கள் ஜிஎஸ்டி வரியை தன்னோட பாக்கெட்ல இருந்து கொடுக்கறது இல்ல. சமீபத்தில் இப்ப எடுத்திருக்கக்கூடிய முடிவு ஜிஎஸ்டி ரிஃபார்ம்ல 4 இருந்தது 2 குறைத்தது. ஒட்டுமொத்த மக்களுக்கான ஒரு சிறப்பான ஒரு துணிச்சலான முடிவு அப்படின்னு சொல்லலாம். இதனால கவர்மெண்ட்டுக்கு ஒரு வருமான இழப்பு இருக்குமானா இருக்கும். அதையும் மீறி ஒரு விஷயம் செய்யறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டிஜிட்டல் சீர்திருத்தங்கள்னு 2015 கொண்டு வந்தது டிஜிட்டல் இந்தியா மிஷன். தொழில்துறைக்கு அது ரொம்ப உபயோகமா இருக்கா? தொழில்துறைக்கு டிரான்ஸ்ஃபர்ஸ் பார்த்தீங்கன்னா ஈஸியாக இருக்குது. பண பரிவர்த்தனை வேலை பார்த்து முடிச்சோன்னா எனக்கு பேமெண்ட் வேணும்னா ஆன்லைன்ல உடனே எனக்கு அனுப்புங்கன்னு சொல்றது. அட்வான்ஸ் பேமெண்ட் வந்துருச்சா, இமீடியட்டா நம்மளுடைய பரிவர்த்தனை உள்ளார வந்துருச்சாங்கிறது எஸ்எம்எஸ் மூலமாக நம்மளுக்கு சேர்ந்துருது. அதே போல நாம் பணம் கொடுக்கணும்னா ஜிபேல பணம் அனுப்ப முடியும். அப்ப முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு செக்கை போட்டோம்னா ஒரு வாரம் அப்படின்லாம் குறைந்து இன்னைக்கு உடனடியாக பணம் நம்மளோட கணக்குல உடனடியாக பார்த்துறோம். ஆன்லைன் வர்த்தகத்தில் என்ன நடக்குது, நம்மளுடைய பணம் சேர்ந்துருச்சா, உடனடியாக அவர்களுக்கு பொருள் அனுப்ப முடியாத வாய்ப்பு இருக்குது. இதனால தொழில் உண்மையே சிறப்பாக வளர்ந்துருக்கு அப்படின்னு தான் சொல்லலாம். பொருளாதார வளர்ச்சிக்கு இது எந்த விதத்துல கான்ட்ரிபியூட் பண்ணுதுன்னு நினைக்கிறீங்க இந்த டிஜிட்டல் தொழில்நுட்பம்? இன்னைக்கு இளைய தலைமுறை இந்த அட்வான்ஸ் ஏஐ டெக்னாலஜி எல்லாம் பயன்படுத்தி தொழிலுக்குள்ள வரணும்னு நினைக்கிறாங்க. அவங்களுக்கு உடனே ரிசல்ட் வரணும், எந்த ஒரு விஷயத்துக்கும் அடுத்த செகண்ட் ரிசல்ட் வரணும்னு நினைக்கிறாங்க. நான் காலத்தில் கடையில் போய் ஜாமான் வாங்கி பிரித்து பார்த்து சரியா தவறான்னு பார்த்துட்டு இருந்தோம். இன்னைக்கு ஆன்லைன் வர்த்தகம் எப்படி ஆச்சுன்னா வீட்டில் உட்காந்த இடத்துல செல்போனில் அந்த பொருள் சரியானதா, இந்த பொருள் இன்னொரு பொருளோட கம்பேர் பண்ண முடியுமா, இதோட குட் குவாலிட்டிஸ் என்னங்கிற விஷயம் எல்லாமே பகுப்பாய்வு செய்து அந்த பொருளை வாங்கக்கூடிய தன்மை வருது. அதனால ஆன்லைன் வர்த்தகம் பெருகி இருக்கு. ஆன்லைன் வர்த்தகம் முழுக்க முழுக்க செய்ய
செய்வது யாருன்னு பார்த்தீங்கன்னா பெரு நிறுவனங்கள் தான் செய்யறாங்க. அப்போ சிறு வணிகர்கள் அவங்க ஆன்லைன் வர்த்தகத்துக்குள்ள போக முடியாது. சிறு வணிகர்கள்ட்ட இருந்து பொருளை கம்மியான விலைக்கு வாங்கி செய்யும் பொழுது அவங்களுக்கு வாழ்வாதாரம் கொஞ்சம் பாதிக்கப்படுது. அப்ப அதுக்கான ஸ்பேஸ் வந்து பாத்தீங்கன்னா ஜெம் போர்ட்டல்ல வந்து நீங்க ஒரு பொருளை விற்கலாம் அப்படின்னு கவர்மெண்ட் சொல்றாங்க. இன்னும் கொஞ்சம் எளிமைப்படுத்தினா சிறு வணிகர்களுக்கும் அதுக்கான சூழ்நிலைகள் மாற்றப்படும், அவங்களுடைய வியாபாரமும் அதிகமாகும். மக்கள் வந்து தங்களோட குறைகளை சொல்றது நிறைய சீர்திருத்தங்கள் கொண்டு வந்திருக்காங்க. அதாவது டிரான்ஸ்பரண்டா இருக்கணும், அந்த ஆன்லைன் போர்ட்டல்ல நம்ம வந்து குறைகளை சொல்லலாம், அந்த மாதிரி எல்லாம் கொண்டு வந்திருக்காங்க மோடி அரசு. அது வந்து இந்த தொழில்துறைக்கு எப்படி உபயோகமா இருக்கு, நீங்க எப்படி பாக்குறீங்க? முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு கம்பெனிக்கு வந்து ரிஜிஸ்டர் பண்ணணும், எஸ்எஸ்ஐ சர்டிஃபிகேட்டுக்கு வந்து அப்ளை பண்ண பிறகு அந்த அப்ளிகேஷனுக்கு அப்புறம் ஒரு மாத காலம் ஆகும். அவர்கள் வந்து நம்மளை ஆய்வு நடத்தி எங்க நடக்குது அப்படிங்கறதெல்லாம் தெரிந்து அதன் பிறகு ஓராண்டுக்கு வந்து அவங்களுக்கு வந்து டெம்பரவரி ரெஜிஸ்ட்ரேஷன் கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து அந்த தொழில் செஞ்ச பிறகு பர்மனன்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் கொடுப்பாங்க. இப்போ இந்த அரசாங்கத்தில் என்ன நடந்திருக்குன்னா ஆன்லைன்ல உதயம் அப்படின்னு ஒரு சர்டிஃபிகேட் வருது. எம்எஸ்எம்இக்குள்ள இருந்தாங்கன்னா உதயம் ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் கம்பல்சரி தேவை. இந்த டேபிள்ல உட்காந்து நான் உதயம் வந்து அப்லோட் பண்ண உடனே என்னோட கம்பெனி உடனடியாக ரெஜிஸ்டர் ஆகி சர்டிஃபிகேட் உடனே வந்தது. அதே போல ஜிஎஸ்டி போன்ற அனைத்து விஷயங்களுக்கும் நம்ம அப்ளிகேஷன் கொடுத்த அடுத்த ஒரு வார காலத்திற்குள்ளேயே நம்மளுடைய அனைத்து ரெஜிஸ்ட்ரேஷனும் முடிஞ்சிருது. அந்த ஆன்லைன் நடக்கக்கூடிய பதிவுகள் மூலமா இமிடியேட்டா செய்யணுங்கிற ஒரு இது இருக்கு. அங்க எந்த விதமான இடைத்தரகர்கள் இல்லாமல் நேரடியாக ஒரு உரிமையாளர் ஒரு தொழில் துவங்குவர் ஈஸி டூயிங் பிசினஸ்ங்கிற விஷயத்துல நல்லாவே செயல்பட்டு இருக்கு. எவ்வளவு முதலீடு செஞ்சாலும் பேரியர் கிடையாது நமக்கு இந்த சர்டிபிகேட் ஆன்லைன்ல நமக்கு அப்ரூவல் கிடைக்கிறதுக்கு. நான் ஒரு பிசினஸ் பண்ண போறேன் அப்படிங்கறது தான் அதுல உதயம் ரெஜிஸ்ட்ரேஷன். நான் எத்தனை கோடி ரூபாய்க்கு வியாபாரம் பண்ணணுங்கிறதுல ஒரு கணக்கு இருக்கும். அதுல நம்ம டிக் பண்ணிட்டோம்னா அந்த இதுக்கு தகுந்த மாதிரி நம்ம மைக்ரோவா, ஸ்மாலா, மீடியமா, லார்ஜா அப்படிங்கிற இதுக்காக சர்டிபிகேட் வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட உதயம் சர்டிபிகேட்ல இருந்து ரிஃப்ளெக்ட். எம்எஸ்எம்இ சர்டிபிகேட் என்னன்னு பாத்தீங்கன்னா நான் ஒரு உற்பத்தியாளரா இல்ல சர்வீஸ் ப்ரொவைடரா இல்ல ஒரு ட்ரேடரா அப்படிங்கிற கேட்டகரியிலும் அது ட்ரேடரும் இப்ப வந்து பாத்தீங்கன்னா எம்எஸ்எம்இ தான் கருதப்படுறாங்க. ஒரு பொருளை வாங்கி விற்பவரும் அதுக்குள்ள இருக்கிறாங்க. உற்பத்தியாளராக இருந்தா சப்சிடி கவர்மெண்ட் வந்து ஈஸியா கொடுக்குது. அப்ப இந்த கேட்டகரியில உதயம் சர்டிபிகேட்ல ஒரு மேனுஃபேக்சரர் அப்படின்னு இருந்தா, அதே போல உதாரணத்துக்கு 24, 25 என்னுடைய வியாபாரம் என்ன அப்படிங்கிறது நான் சொல்லணும் அவசியம் இல்ல. ஜிஎஸ்டி போர்ட்டல்ல, இன்கம் டாக்ஸ் போர்ட்டல்ல நான் என்ன விஷயத்தை நான் அப்லோட் பண்றேனோ அந்த விஷயம் ஆட்டோமேட்டிக்கா எம்எஸ்எம்இயோட உதயம் சர்டிபிகேட் வந்து உட்காந்துரும். கவர்மெண்ட்டுக்கு ஓப்பனா தெரிஞ்சிடும் நான் வந்து மைக்ரோல இருக்கேனா, ஸ்மால்ல இருக்கேனா, மீடியம் இருக்கேனா. நான் வேணா மைக்ரோன்னு சொல்லிட்டு இருக்கலாம், ஆனா அந்த வியாபாரத்தோட நிலையை கடந்துட்டேன்னா ஆட்டோமேட்டிக்கா அடுத்த ஸ்லாப்புக்கு போய் உட்காந்துரும். ஜிஎஸ்டி வரி சீர்திருத்தங்கள் கொண்டு வந்திருக்காங்க. யார் வந்து பொருட்களை வாங்குறாங்களோ அவங்களுக்கு ரொம்ப பயனளிக்கும்னு சொல்றீங்க. எந்தெந்த பொருட்களுக்கு ரொம்ப அதிகமா வரியை குறைச்சிருக்காங்க? ஜிஎஸ்டி 5, 12, 18, 28 இந்த 4 ஸ்லாப்ல இருந்ததுங்க மேடம். அது இப்போ என்னவா குறைஞ்சிருக்குன்னா பார்த்தீங்கன்னா 5, 18 2 ஸ்லாபுக்குள்ள வந்துருச்சு. 12 அப்படிங்கிற ஸ்லாப் எல்லாமே 5க்குள்ள வந்துருச்சு. சில 12, 18க்கு போயிருக்கு. 28ங்கிறது முழுமையாக 18க்கு வந்துருச்சு. அத்தியாவசிய பொருட்கள் அப்படிங்கிற எல்லா விஷயங்களும் 5க்குள்ள அடக்கமாயிருச்சு. மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொண்டு வந்து இந்த நேரத்தை கொண்டு வந்து 2 வரைக்குள்ள அடக்குனது மிகப்பெரிய நன்றி. எங்களுடைய தொழில்துறையிலேருந்து ஒரு கோரிக்கையா வைக்கிறோம் இந்த வானொலி மூலமாக. லேபர் சார்ஜஸ்ங்கிறது ஏற்கனவே 12% இருந்தது 18ல போய் உட்காந்துருக்கு. நாங்க தொடர்ந்து அனைத்து சங்கங்கள் மூலமாகவும் உரிமையாளர்கள் மூலமாகவும் அரசாங்கத்துக்கு கோரிக்கை வச்சுக்கிட்டே இருக்கோம். அது வந்து 12ல இருந்து அது 5ஆகவோ இல்லாமலோ ஆகணும் அப்படின்னு. அந்த எண்ட் யூசர் வந்து அது வித்தவுட் பில்ல வந்து ஏன் அந்த பொருளை நீங்க எனக்கு கொடுக்க கூடாது, செய்யக்கூடாது அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை மாறும். அப்ப நாங்க பில் இல்லாமல் செய்யக்கூடிய மீண்டும் வந்து அதுக்குள்ள போய் மாட்டக்கூடிய ஒரு சூழ்நிலை மாறும். அப்ப வந்து அரசாங்கம் என்ன பண்ணணும், அந்த 12ங்கிற 5ஆக குறைத்தா எண்ட் யூசருக்கா இருக்கக்கூடிய பொதுமக்களுக்குள்ள பயனாக இருக்கும். பிஹெச்எல் போன்ற பிஎஸ்யூஸ் நிறுவனங்களுக்கு அவங்க வந்து ரா மெட்டீரியல் கொடுத்து செய்யும் பொழுது அந்த சதவீதம் குறையும் பொழுது வணிகம் செய்வதற்கு வாய்ப்பாக இருக்கும். நீங்க வந்து கூட்டி கரைச்சு பார்த்தா இந்த 28% 18 ஆனதும் 12% 5ஆ குறைஞ்சதும் ஆவரேஜா பார்க்கும்போது ஒரு 10% குறைஞ்சிருக்கு. அப்ப 10,000 ரூபாய்க்கு பொருள் வாங்கக்கூடிய ஒரு குடும்ப தலைவன் ஒரு 1000 ரூபாய் சேமிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கு. 12 மாதத்துக்கு 12,000 ரூபாய். அப்ப நம்ம 40 கோடி மக்கள் இருக்கும் போது அதை 12,000 பொறுத்து 4,80,000 கோடி வந்து அரசாங்கம் நம்மளுக்கான ஒரு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பை உருவாக்கி கொடுத்திருக்குன்னு ஒரு சிம்பிள் கணக்கு கொடுக்கலாம். அடிப்படை கட்டமைப்புல நிறைய சீர்திருத்தங்களை கொண்டு வந்திருக்காங்க. சாகர்மாலா திட்டம், ஏவியேஷன் செக்டார், அதாவது விமான நிலையங்கள், மெட்ரோ ரயில், இதெல்லாம் வந்து தொழில் கட்டமைப்பிற்கு, தொழில் செய்யறவங்களுக்கு எந்த விதத்துல உபயோகமா இருக்கு? ரொம்ப அதிகமான பேர் வந்து முன்னாடி ரயில் நிலையங்கள்ல பார்க்கலாம். இப்ப பாத்தீங்கன்னா அவங்க வந்து விமான நிலையத்தில் இருந்தாங்க. 2 விடயங்கள் குறைஞ்சிருக்கு. அதாவது பாத்தீங்கன்னா விமானத்தோடைய பயணத்தோடைய தொகை குறைந்திருக்குது, விமானங்கள் அதிகமாயிருக்கு. திருச்சி போன்ற நகரங்கள்ல இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் உருவாயிருக்கு. அதிகமான விமானங்கள் திருச்சியிலிருந்து வெளிநாடுகளுக்கும் போறக்கூடிய சூழ்நிலை வந்திருக்கு. நீதித்துறை சீர்திருத்தங்கள் நிறைய கொண்டு வந்திருக்காங்க. இப்ப புதுசா வந்து நியூ கிரிமினல் லாஸ்னு கொண்டு வந்திருக்காங்க. இந்த மாதிரி சட்ட சீர்திருத்தங்கள் உங்களோட தொழில்துறைக்கு எப்படி உத்வேகம் அளிக்குது, இல்ல இது வந்து ரொம்ப உபயோகமானதா இருக்கா?
முன்காலகட்டத்தில் ஒரு பில்லை நாங்கள் போட்டுட்டோம்னா அந்த பில் வாங்குறதுக்கு மிகப்பெரிய சிரமங்கள் இருக்கும். இப்போ சமீப காலங்களில் எம்எஸ்எம்இ ஃபெசிலிட்டேஷன் கவுன்சில் அப்படின்னு ஒரு கவுன்சிலே இருக்கு. மத்திய மாநில அரசுகள் நிர்மாணிக்கப்படுது. எம்எஸ்எம்இயோட செக்ரட்டரி வந்து அதோட துறையோட தலைவராக இருப்பாங்க, இஸ் த ஜட்ஜ். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஜெனரல் மேனேஜர் இருக்கவங்க அந்த மாவட்டத்தோட தலைவராக இருப்பாங்க. கவர்மெண்ட் சைடில் அவங்க 2 பேர் இருப்பாங்க. பப்ளிக் சைடில் வந்து அந்த மாவட்ட சங்க உறுப்பினர் ஒருத்தர் இருப்பார். எனக்கான பில் வந்து குறிப்பிட்ட காலகட்டத்தில் கொடுக்கப்படலை, எனக்கு பேமெண்ட் வரணும்னா அவங்கள்ட்ட நம்ம அந்த டீட்டெயில் எல்லாத்தையுமே அப்லோட் பண்ணோம்னா அடுத்த ஓரிரு மாதங்களில் வந்து அந்த கவுன்சிலுக்குள்ள நம்மளை வந்து அழைக்கப்படுவோம். வக்கீல் வச்சும் வாதாடலாம், இல்லை நேரடியாகவே வாதாடலாம். அடுத்த ஒரு 3-4 மீட்டிங்லேயே எனக்கான அந்த தொகை பிளஸ் வட்டியுடன் பிளஸ் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்டோட கொடுக்கணுங்கிற ஒரு தீர்ப்பு கிடைக்குது. அதனால பெருநிறுவனங்கள் கொடுக்காமல் இருப்பது குறைந்து உடனடியாக கொடுப்பதற்கும் வாய்ப்புகள் இருக்கு. தொழில்துறைக்கு எந்த விதத்துல மத்திய அரசு கடன் உதவி கொடுக்குது? புதுசா தொழில் தொடங்குறாங்க, எந்த மாதிரி மானியம் எல்லாம் கிடைக்கும்? தொழில்துறையில் வந்து மிக அதிகமான கடனுதவி திட்டங்கள் தொடர்ந்து மத்திய அரசு மாநில அரசுகள்லாம் கொடுத்துட்டு இருக்காங்க. அதில் ரொம்ப முக்கியமாக சொல்லணும்னா PMUGP அப்படின்னு ஒரு திட்டம் இருக்கு. அந்த திட்டத்தில் ஏற்கனவே தொழில் செய்யக்கூடிய நபர்கள் மீண்டும் தன்னை வந்து அபிவிருத்தி பண்ணிக்கணும், என்னோட தொழிலை வந்து அடுத்த நிலைக்கு கொண்டு போகணும்னா அதுக்கான கடனுதவி திட்டங்கள் வந்து சிறப்பாக செயல்படுறாங்க. மாவட்டத்தில் இருக்கக்கூடிய DICன்னு சொல்லுவாங்க, டிஸ்ட்ரிக்ட் இண்டஸ்ட்ரி சென்டர், சரியான தொழில் முனைவோர்களுக்கு அந்த மானியத்துடன் கூட கடனுதவி திட்டம் கிடைக்கும். அப்போ எந்த பேங்க்குங்கிறத நம்மளே செலக்ட் பண்ணலாம். என்ன எந்திரம் வாங்குறோமோ அந்த மெஷினரிக்கான சப்சிடி கிடைக்கும். குறைந்த 25% வரைக்கும் மானியமாக கிடைக்கப்படுது. அது PMUGP ஸ்கீம்னு இருக்கு. UAEGP நீட்ஸ் பல திட்டங்கள் இருக்கு. அந்த திட்டங்கள் எல்லாமே பாத்தீங்கன்னா புதிய தொழில் முனைவோர், ஏற்கனவே இருக்க தொழில் முனைவோர், இவர்களுக்கெல்லாம் உள்ள சிறப்பான ஒரு திட்டமா இருக்கு. ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்டுக்கும் ஒவ்வொரு ப்ராடக்ட் அப்படிங்கிறது இப்படி இருக்கக்கூடிய இந்த அரசு கொண்டு வந்திருக்காங்க. அதுல வந்து திருச்சியோட அந்த ஒன் டிஸ்ட்ரிக்ட் ஒன் ப்ராடக்ட்ங்கிறது பனானா, வாழை பொருட்களை வைத்து செய்யக்கூடிய எந்த ஒரு மதிப்பு கூட்டலுக்கான தொழில்நுட்பத்துக்கும் வாழை ஆராய்ச்சி மையம் அதுக்கான தொழில்நுட்பத்தை கொடுக்கறாங்க. அங்க வந்து நம்ம பயிற்சிகள் எடுத்துக்க முடியும். இந்த பயிற்சி எடுத்துட்டு அந்த பொருளை வந்து நம்ம உற்பத்தி செய்யும் பொழுது ஜெனரலா கொடுக்கிறது 25%. ஒன் டிஸ்ட்ரிக்ட் ஒன் ப்ராடக்ட்ல அடிஷனலா 5% கூடுதலான மானியம் கிடைக்குது. 30% கிடைக்குது. சுதேசி பொருட்கள் சொல்றாங்க. நம்மளுடைய உற்பத்தி நம்ம நாட்டுக்கு நம்மளுடைய பயனட்டாளர்களுக்கு போகணுங்கிற ஒரு சிறப்பான திட்டம் வந்து இந்த ஒன் டிஸ்ட்ரிக்ட் ஒன் ப்ராடக்ட். தொழில் செய்யறவர் உற்பத்தியை வணிகப்படுத்தணும் அப்படின்னா அந்த வணிகப்படுத்துறதுக்கு கண்காட்சிகள் இருக்கு. திருச்சியில முதலாக ஒரு கண்காட்சி நம்ம சமீபத்தில் நடத்தணும். அந்த கண்காட்சியில என்ன சிறப்புன்னு பாத்தீங்கன்னா MSME DFOன்னு ஒரு மத்திய அரசு நிறுவனம், அந்த மத்திய அரசு நிறுவனம் மூலமாக ஸ்டால் போடக்கூடிய ஸ்பேஸ் கொடுக்கணும்னு கேட்கும் பொழுது அதற்கு ஒரு தொகை நிர்ணயிப்பாங்க. அது போக அந்த பொருளை இங்க கொண்டு வர டிரான்ஸ்போர்ட் சார்ஜ், அந்த தொகை, தங்கும் செலவு, உணவு, இதை எல்லாத்தையும் சேர்த்து அவங்களுக்கு பில் கொடுக்கும் பொழுது அதுல இருந்து 80% வந்து மானியமாக நம்மளுடைய அரசு கொடுக்குது. ஒரு 50,000 ரூபாய் செலவு பண்றாங்க அப்படின்னா 40,000 ரூபாய் வரைக்கும் அவர்களுக்கு மானியம் கிடைக்குது. அடுத்ததாக FAMT1 ஒன்று இருக்கு, மானியத்துடன் கூடிய ஸ்டால் போடலாம். அது 3 ஆண்டுகளுக்கு ஒரு முறை கிடைக்கும். இதுல வந்து MSME DFO அப்படிங்கறதுல வருடத்துக்கு 2 முறை இவங்க வந்து கண்காட்சிக்கு போகலாம். இந்தியாவில் எந்த ஊர்ல வேணாலும் பண்ணலாம். முக்கியமாக மாணவர்கள், இளைய தலைமுறை கண்காட்சிக்கு வரும்போது ஏன் நம்ம ஒரு தொழிலதிபர் ஆகக்கூடாது அப்படிங்கிற விஷயம் அங்க கிடைக்குது. அங்க ஒரு உத்வேகம் கிடைக்குது. தொழில் கண்காட்சிகளும் அரசாங்கம் வந்து சீரிய முறையில நடத்துறதுக்கு உதவிகள் பண்றாங்க. கண்காட்சி நடத்தக்கூடிய ஒரு சங்கம் இருக்குன்னா அந்த சங்கத்துக்கு கவர்மெண்ட் வந்து ஸ்பான்சர்ஸும் கொடுக்குறாங்க. அது போக ஸ்டார்ட் அப் டிஎன் மாணவர்கள் ஒரு புதிய கண்டுபிடிப்பு இருக்கும், அடுத்த நிலைக்கு எப்படி கொண்டு போகணும் தெரியாது. ஆனா அரசாங்கம் என்ன சொல்லுதுன்னா 1 லட்சம் ரூபாய் அவங்களுக்கு வந்து மானியமாகவே கொடுத்து அந்த பொருளை உற்பத்தி பண்ண வச்சு அது சரியானதா இருந்தால் மீண்டும் அதற்கான நிதியை கொடுக்குறாங்க. அந்த செடி என்ற அமைப்போட செய்யும்போது அது மத்திய அரசோட நிறுவனம். அந்த கண்டுபிடிப்புகளுக்கு வந்து அவங்க அந்த ஃபண்டிங் கொடுக்குறாங்க. ஒரு தொழில் முனைவோர் ஆனாங்கன்னா அரசாங்கத்தை நம்ப வேண்டிய தேவையில்லை. வேலை வாய்ப்புக்காக குறைந்தது ஒரு 10 இருந்து வளத்துக்கு தகுந்த மாதிரி அவர் 1000 பேருக்கோ 5000 பேருக்கோ 10,000 பேருக்கோ வேலை வாய்ப்பை உருவாக்க முடியும். தகுதி வாய்ந்த இளைஞர்களுக்கு நம்மளுடைய நிர்வாகத்தில் வேலை வாய்ப்பை உருவாக்கணும்னா உதாரணத்துக்கு வந்து 50 நபர்கள் இருக்கக்கூடிய ஒரு நிறுவனத்தில் 2 நபர்களுக்கு வேலை வாய்ப்பை நான் உருவாக்கி கொடுத்தேன்னா அவங்களுக்கான இன்சென்டிவ் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து அரசாங்கம் கொடுக்குது. 6 மாதத்துக்கு வரைக்கும் அவங்க வேலை வாய்ப்பு இருந்தாங்கன்னா 3000 ரூபாய் ஒரு நபருக்கு இன்சென்டிவ் வந்து கவர்மெண்ட் கொடுக்குறாங்க. அது வந்து ஒரு சிறப்பான திட்டம். இது எல்லாமே நாட்டோட ஒட்டுமொத்த வளர்ச்சிக்கும் பொருளாதாரத்திற்கும் அடுத்த நிலையை இந்தியாவை உலக நாடுகளில் வந்து ஒரு போட்டி போடக்கூடிய அளவுக்கும் எல்லா விஷயங்களும் உருவாக்குங்கிறது தான் இதோடைய சிறப்பான அம்சமாகும். நிறைய விஷயங்களை பகிர்ந்துக்கிட்டீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி சார். மிக்க நன்றி.
இதுவரை திருச்சிராப்பள்ளி மண்டல செய்தி பிரிவு வழங்கிய மத்திய அரசின் துணிச்சலான சீர்திருத்தங்களால் மாற்றங்களுடன் கூடிய நல்லாட்சி குறித்த சிறப்பு செய்தி மலர் கேட்டீர்கள். மலர் விளக்கம் சாந்தி ரமேஷ்.